ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை திருத்துறதுக்கான அவகாசம் எடிட் ஆப்ஷன் செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தேர்வு தேதியும் இப்போவே அறிவிச்சிட்டாங்க. தாள் 1 பேப்பர் 1க்கான தேர்வு தேதி நவம்பர் 1, 2025. பேப்பர் 2க்கான தேர்வு தேதி நவம்பர் 2, 2025. வயது வரம்பு இதை எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்ச வயது 18, உச்சவரம்பு அப்படின்றது இதற்கு இல்லை. ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத முடியும். அடுத்ததாக கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாள் 1 பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதற்கு பிறகு நான் சொல்கிற படிப்பில் ஏதேனும் ஒன்று படிச்சிருக்கணும். அதாவது டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இது 4 ஆண்டு படிப்பாக வழங்கப்படுது. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா டிப்ளமா இன் எஜுகேஷன், அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கவங்க இந்த தாள் 1க்கு தகுதி என்று சொல்லப்பட்டிருக்கு. தாள் 2 பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். பட்டப்படிப்புக்கு பிறகு டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கலாம், அல்லது பிஎட் படிச்சிருக்கலாம், அல்லது பிஎட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 4 ஆண்டு படிப்புகளாக வழங்கப்படுற பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அப்படி இல்லைன்னா பிஏஎட், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி எட், இந்த படிப்புகளில் ஏதேனும் ஒன்று படிச்சிருக்கலாம். அது 4 ஆண்டு படிப்புகள்ங்கிறதுனால 12ஆம் வகுப்புக்கு பிறகே இந்த பிஎட்டோ அல்லது பிஇஎட்டோ இதை படிச்சிருக்கவங்க தகுதி என்பதற்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இப்போ தகுதி மதிப்பெண் எடுத்துக்கிட்டோம்னா பொது பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 60% மதிப்பெண் அவங்க பெற்றிருக்கணும். அதாவது 90 மதிப்பெண்கள் அவர்கள் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா இடஒதுக்கீட்டு பிரிவினர் எல்லாருமே 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். அதாவது 82.5 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். அப்படி பெற்றிருந்தாதான் அவங்க தகுதி பெற்றிருக்காங்க, ஆசிரியர் தகுதி தேர்வில் அவர்கள் தகுதி பெற்றவர்கள் என்பதற்கான சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழை வைத்து தான் அவங்க டெட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்றது சொல்லப்படும். ஆனால் இப்போ அதில் ஒரு சின்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எஸ்சி அருந்ததியர், எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லிம், பிசி இந்த பிரிவினருக்கெல்லாம் 55% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் என்பது தகுதி மதிப்பெண்ணாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 82.5 மதிப்பெண்கள். ஆனால் எஸ்டி பிரிவை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 நோட்டிஃபிகேஷனில் மட்டும் இந்த ஓராண்டிற்கு மட்டும் அவர்களுக்கு 40% மதிப்பெண் எடுத்திருந்தாலே தகுதி என்பதற்கான ஜிஓ ஜூலை 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி, அதாவது தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் என்று அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். www.trb.tn.gov.in இந்த இணையதளத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நேரடியாக போய் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலோ அல்லது மற்ற இடங்கள்லையோ நேரடியாக இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. இணையதளம் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி தாள் 1, தாள் 2. இப்போ தாள் 1க்கு தகுதி பெற்றவர்கள் என்று தனியாக அதற்கென்று தனி படிப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாள் 2ற்கென்று தனி படிப்புகள் இருக்குது. ஏன்னா தாள் 1 எழுதுகிறவங்க 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்குமான வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். தாள் 2 பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வகுப்புகளுக்கு வகுப்பெடுக்கும் ஆசிரியர்களுக்கான தேர்வு அது. அதனால தனித்தனி தகுதி என்பதனால அதற்கு தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். இப்போ 2ற்குமான தகுதி படிப்புகளை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 தேர்வுக்குமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக இதற்கு விண்ணப்பிக்கும் போது மின்னஞ்சல் முகவரியும் கைபேசி எண்ணும் முக்கியமாக அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மின்னஞ்சல் மூலமாகவும் கைபேசி எண் மூலமாக தான் ஹால் டிக்கெட் சார்ந்த விஷயங்களோ அல்லது மற்ற இந்த தேர்வு சார்ந்த தகவல்களையும் தேர்வர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்குறாங்க. அந்த மின்னஞ்சல் முகவரியை மாற்றாமலும் அதே மாதிரி கைபேசி எண்ணை மாற்றாமலும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சார்ந்த தகவல்களும் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டோ அதோட டிஜிட்டல் காப்பி உங்கள்கிட்ட இருக்கணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அவசியம், 12ஆம் வகுப்பு சான்றிதழ் அவசியம்,
கல்லூரி கல்விக்கான இப்போ நான் சொன்ன அந்த கல்வி தகுதிகள், நான் பட்டப்படிப்பு சொல்லியிருந்தேன், அதற்கு பிறகாக பிஎட் படித்திருக்கணும், இந்த மாதிரி உங்களோட கல்வி தகுதி என்னவோ அதற்கான சான்றிதழ்லாம் உங்ககிட்ட இருக்க வேண்டியது அவசியம். இதை தாண்டி சாதி சான்றிதழ் இருக்க வேண்டியதும் அவசியம். அது இல்லாமல் சிறப்பு பிரிவினராக இருக்கிற பட்சத்தில், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா டிசபிலிட்டிக்கான சான்றிதழ் அவங்க வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த சான்றிதழ்களை தயார்படுத்திக்கிட்டு விண்ணப்பிக்கணும். அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, டெட் தேர்வு 2012ஆம் ஆண்டிலிருந்து இங்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் இந்த டெட் தேர்வு மட்டும் எழுதி முடித்தாலே அவர்களுக்கு ஆசிரியர் பணி வழங்கப்படும் என்று கிடையாது. இது ஒரு எலிஜிபிள் ஆயிருக்காங்க என்பதற்கான ஒரு சான்றிதழ் வழங்கப்படும் என்பதுதான். அதனால எங்களுக்கு ஆசிரியர் பணி கொடுத்துருவோம், அதாவது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்டை நீங்கள் வைக்க முடியாது அப்படின்றத நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் டெட் தேர்வுக்கு பிறகு ஒரு போட்டித் தேர்வு நடத்தப்படும். அதன் மூலமாகத்தான் ஆசிரியர் பணிக்கு நியமனம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதற்கான ஜிஓ 2018ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் வெயிட்டேஜுக்கு பதிலாக, அதாவது இதற்கு முன்பு டெட் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு வெவ்வேறு மாற்றங்களுக்கு அது உள்ளாகி இருக்கு. அதில் குறிப்பாக வெயிட்டேஜ் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இந்த தேர்வர்கள் மத்தியில் எழுந்ததன் காரணமாக அந்த வெயிட்டேஜ் முறை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக டெட் தேர்வு எழுதிய பிறகு அந்த ஆசிரியர் நியமனத்திற்கு தனியாக போட்டித் தேர்வு எழுதணும் அப்படின்ற அந்த ஜிஓ 2018 கொண்டு வரப்பட்டது. அதனால டெட் தேர்வு எழுதி முடித்ததும் ஆசிரியர் பணி வழங்கப்பட மாட்டாது. அதற்கென்று நடத்தப்படுற போட்டித் தேர்வை எழுத வேண்டியது அவசியம் என்பதையும் இந்த நோட்டிபிகேஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஆசிரியர்களுக்கென்று தனியாக ஒரு போட்டித் தேர்வும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கென்று, அதாவது 6லேருந்து 8ஆம் வகுப்பு தாள் 2 எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கான போட்டித் தேர்வு தனியாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தாலேயே தனியாக அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வு நடத்தப்படுது. ஸோ அந்த தேர்வை எழுதுறது மூலமாகத்தான் அவங்களால ஆசிரியர் பணிக்கு சேர முடியும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு கொடுக்கப்படுற சான்றிதழ் அது தொடக்கத்தில் 7 ஆண்டுகள் வரைக்கும் தான் அது செல்லுபடி ஆகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது 2021 அதற்கென்று ஒரு தனியாக ஜிஓ கொண்டு வரப்பட்டது. அந்த ஜிஓ அடிப்படையில் இது லைஃப் டைம் அது செல்லுபடி ஆகும் என்ற வகையில் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த டெட் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் உங்களுக்கு அது செல்லுபடி ஆகும். ஆனால் இந்த டெட் தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்றது இதற்கு பிறகு நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுக்கான தகுதியான ஒன்றாகத்தான் அது தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்குது. ஸோ இதற்கு பிறகு அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் பெற மதிப்பெண்களின் அடிப்படையில் அதில் வெளியிடப்படுற தரவரிசையின் அடிப்படையில் தான் ஆசிரியர் நியமனம் என்பது நடக்குது. ஆனால் டெட் தேர்வுக்கு பிறகு ஆசிரியர் அரசு பள்ளிகளில் சேர்றதுக்கு அந்த போட்டித் தேர்வு அவசியம். இப்போ தனியார் பள்ளிகள்லையும் டெட் தகுதியோட ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படணும் என்பதற்கான அந்த வழிகாட்டுதலும், இதற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதன் அடிப்படையில் தான் இந்த டெட் நடத்தப்படுது. ஸோ அது நடைமுறைப்படுத்தப்படும் போதே குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு தனியார் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் டெட் தகுதி பெற்றவர்களாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தனியார் பள்ளிகளில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும்.